திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனித நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறைகள் ஆசிரியர் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில நம்முடைய நிகழ்ச்சியில் 12 திருமுறை ஆசிரியர் துதியினை படிப்பதற்காக தென்காசி மாவட்டம், தென்காசிக்கு அருகாமையில் வசிக்கக்கூடிய வெங்கடேஸ்வரபுரம் கிராமத்தை சேர்ந்த சிவ திரு பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள். வாங்கய்யா. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. பூள் 12 திருமுறை அருளாளர்கள் போற்றி. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திரு வாத ஊரார் திருத்தாள் போற்றி போற்றி, திருமாளிகை தேவர் திருவடிகள் போற்றி, சேந்தனார் செம்பதுமச் சேவடி போற்றி, கரூர் தேவர் கடலினை போற்றி, பூந்துருத்தி நம்பிகாட நம்பிகள் போற்றி, கண்டராதித்தர் கடலடி போற்றி, வேணாட்டடிகள் விரைகளல் போற்றி, திருவாலி அமுதனார் திருவடி போற்றி, புருஷோத்தம நம்பி பூங்கலல் போற்றி, சேதிராயர் அடிகள் சீரடி போற்றி, திருமுல நாயனார் திருத்தாள் போற்றி, திருவால வாயுடையார் நிழல்தாள் போற்றி, காரைக்கால் அம்மையார் பூ அடி போற்றி, ஐயடிகள் காடவர்கோன் அருங்கடல் போற்றி, சேரமான் பெருமான் சேவடி போற்றி, நக்கீர தேவர் நல்தாள் போற்றி, கல்லாட தேவர் கடலடி போற்றி, கபில தேவ நாயனார் கடலினை போற்றி, பரணதேவ நாயனார் பொற்றாள் போற்றி, இளம்பெருமான் அடிகள் இணைத்தாள் போற்றி, அதிராவடிகள் அருங்கடல் போற்றி, பட்டினத்து பிள்ளையார் மலர்த்தாள் போற்றி, நம்பி ஆண்டார் நம்பி நல்தாள் போற்றி, செல்வமணி குன்றத்தூர் சேக்கலார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. அற்புதம் 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 சிவபெருமானே. இனி திருக்கதவம் அடைதல் பாடுவதற்காக தென்காசி மாவட்டம், தென்காசிக்கு அருகாமையில் வசிக்கக்கூடிய சோலைமலை கிராமத்தில் வசிக்கக்கூடிய சிவ திரு பூங்கோடி ஐயா அவர்கள். வாங்க. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். அருட்பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும், பொருள் சமய முதற் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணியக்கண் ரெண்டனவும் புவனம் உய்ய, இருக்கட உண்டர் அருளும் உலகுக்கெல்லாம் ஈந்தால்தான் திருவருளும் எனவும் கூடி, தெருக்கலைஞர் ஞான கண்டரசென்று செஞ்சடைவார் வானவர் கோயில் சேர்ந்தார் அன்றே. திருச்சிற்றம்பலம். நிறைய நன்றிங்க. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவம் திறத்தல் பாடுவதற்காக தென்காசி மாவட்டம் சுரண்டை பகுதியை சேர்ந்த சிவ திருமதி விஜயா கைலை அம்மா அவர்கள். வாங்கம்மா. சிவாய நம்மையா. போற்றி என்பால் முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கலர்க்கு இணை துணை மலர் கொண்டு. அம்மா, பாட்டு மாத்தி பிடிக்கீங்களோ? திருப்பள்ளி எழுச்சிதானே, என்ன பாட்டு பிடிக்கிறான்? திருக்கதவம் திறத்தல். இந்த யாத்திரை பத்தி 8வது பாட்டு. படிக்க 8வது பாட்டு. யாத்திரை பத்தி 8வது பாட்டு. சரி.
பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமால் உற்று பின்னை நீர் அம்மா அலங்கி அரட்டானே திருமா மணிசேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேருவோமே. ராகத்தை மாத்திட்டார். சிவாய நம்ம திருச்சிதம்பரம். நன்றிங்கம்மா, இருக்கட்டும். அடுத்து திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக இலங்கை மாகாணத்தைச் சேர்ந்த மட்ட கிளப்பு அருகாமையில் உள்ள சிவத்திரு சந்திரசேகரன் ஐயா அவர்கள். வாங்கய்யா. நம சிவாய. திருச்சிற்றம்பலம். போற்றி என்பாள் முதல் ஆகிய பொருளே புலந்தது பூங்கலர்க்கு இணைதுணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம். சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன்பயல் சூழ் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே. ஏற்றுயர் கொடியுடையாய் எனையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. நம சிவாய. திருச்சிட்டம்பலம் ஐயா. அருமை 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 அருமை. சிவசிவா. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினாலிடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவோர் வீரட்டனாரே. பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினாலிடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரத்திலிருந்து ஒரு பாடலை சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்த அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நமக்கெல்லாம் ஒரு களம் கொடுத்து நம்ம எல்லாம் ஆட்படுத்தியிருக்கின்ற இந்த சிகாரம் சைவ நெறி பாடசாலைக்கு மனமார்ந்த நன்றிகளை சொல்லி, பிறந்து மொழிபெயன்று தாயாகவும் தந்தையாகவும் இந்த உலகத்தை அறிமுகப்படுத்தி இந்த உலகம் காரியமாகவும் இந்த உலகத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணத்தையும் காரியமாகவும் காரணமாகவும் சொல்லி காரியத்திற்கும் காரணத்திற்கும் அப்பாற்பட்டிருக்கக்கூடிய கர்த்தாவை குரு நடுவில் நமக்கு அறிமுகம் செய்த அந்த குருவர்களுக்கும்
நம்முடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் சமர்ப்பித்து நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். குருவருள் இல்லை என்றால் திருவருள் இல்லை. அந்த திருவருளே குருவருளாக நமக்கு வந்து நம்முடைய அறியாமையை போக்கி நம்முடைய அறிவு கண்ணை திறந்து தெளிவை தந்து சாசுவதமான பொருள் எது, சாசுவதமற்ற பொருள் எது என்கிற அறிவை நமக்கு தந்து அந்த நிலையானது எது, நிலையில்லாதது என்கிற அறிவை நமக்கு தந்து வீடு பேற்றை நமக்கு நல்கும் என்று சொல்லி அந்த குருவருளை பணிந்து நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். இந்த திருமந்திரத்தினுடைய ஆசிரியராக இருக்கக்கூடிய திருமூல நாயனாருடைய பொற்பாதங்களையும் அவருக்கு உபதேசம் தந்த நந்தியம்பெருமானுடைய பொற்பாதங்களையும் நந்தியம்பெருமானுக்கு உபதேசம் தந்த அம்மையப்பருடைய பொற்பாதங்களையும் மனமொழி மெய்களாலை வணங்கி உடல் பொருள் ஆவி அத்தனை சமர்ப்பிக்கிறோம். திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 18வது தலைப்பாக இருக்கக்கூடிய திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 18வது தலைப்பாக இருக்கக்கூடிய கேசரி யோகம் என்கிற தலைப்பின் கீழே 13வது பாடலை நாம் பார்க்க இருக்கின்றோம். ஒவ்வொரு முறை வகுப்பு ஆரம்பிக்கும் போதும் கேசரினா என்ன, யோகம்னா என்ன சொல்லிதான் நம்ம ஆரம்பிக்கிறோம். கேசரினா சிம்மம், சிம்மம்னா ஆற்றல், ஆற்றல்னா சக்தி, சக்திக்கு முன்னிலை அருள், அருள் சக்தி. இந்த அருள் சிவபெருமான், அதனுடைய வெளிப்பாடு சக்தி. அந்த சக்தி சிம்ம சொரூபமாக இருக்கிறது. அதனை நிலையில்லாத பொருளுக்கு செலவு செய்தோம் என்று சொன்னால் நம் வாழ்நாள் வீணாக கழிந்துவிடும். நிலையில்லாத எண்ணங்களை கையாளும் பொழுது நம்முடைய சக்தி விரயமாகிறது. நிலையானது எது என்று தெரிந்த பிறகு நம்முடைய சக்தி குவிகிறது. குவிந்த சக்தி கேசரி யோகமாக மாறுகிறது. குவியாத சக்தி அழிந்து வீணே போகிறது. நிலையில்லாதது தேடி மரணத்திற்கு நம்மை இட்டுச் செல்கிறது. நிலையானதை தேடி மரணமில்லா பெருவாழுக்கு வழிவகுக்கிறது. அப்போ இருந்தவங்க எல்லாம் எங்க சாமி? மரணமில்லா பெருவாழ்வு பெற்ற மார்க்கண்டேயன் இப்பொழுது எங்கே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க. ஏன்னா சாகாத காலைன்னு சொல்றீங்க. அப்போ அவங்களாம் வர வைக்க முடியுமா, பார்க்க முடியுமா? நியாயம் தானே, பகுத்தறிவு தானே. அட்டமா சித்திகள் பெற்றவங்க தன்னுடைய உடலை எப்படி வேணாலும் மாத்திக்க முடியும். அணுவுக்கு அணுவாய், பிரபஞ்சத்துக்கு பிரபஞ்சமா பெருசா நிற்க முடியும். அணுவுக்கு அணுவாக மாற முடியும். காற்றுக்கு காரா பஞ்சபூதங்கள்ல எந்த உருவமும் எடுக்க முடியும். இந்த மானுட சட்டை தாங்கி மலம் மூத்திரத்துல எடுத்து அவசப்படுறதை விட இந்த சித்தர்கள், இந்த அட்டமா சித்தி பெற்றவர்கள், சாகாவரம் பெற்றவர்கள் எப்படி வேணாலும் மாறி இருக்கலாம். அதிசயங்கள் இன்னைக்கு நடக்கதான் செய்யுது. அதனால இந்த மார்க்கம் கண்டவர்கள், மார்க்கண்டேயன் முதற்கொண்டு சஞ்சீவி சாகா கலையை பெற்றவர்கள்லாம் எங்கன்னு மட்டும் கேட்கக்கூடாது. ஏதுக்கல்லாலும் எடுத்த மொழியாலும் மிக்க சோதிக்க வேண்டாம். எங்கெல்லாம் பெரியவங்களை நினைக்கிறோமோ அங்கெல்லாம் அவங்க வருவாங்க. எப்படி பட்டினத்தாரு மணல்ல கீழே போய் உள்ள ஒடுங்கினாரோ அது போலதான் பத்திரகிரியார் எப்படி இறைவனிடம் போய் ஐக்கியமானாரோ, நந்தனார் எப்படி ஐக்கியமானாரோ, மாணிக்கவாசர் எப்படி ஐக்கியமானார், இதெல்லாம் சுடாத நெருப்பு, வெட்டாத சக்கரம். நமக்கு சுடும், அவங்களுக்கு சுடாது. தவத்தினாலே போய் சேர்ந்தாங்க. அந்த மாதிரி இன்னைக்கும் இருக்கிறாங்க.
63 நாயன்மார்களும் இன்னைக்கு இருக்கிறாங்க. சித்தர்மார்கள் இருக்கிறாங்க. நம்ம நினைச்சோம்னா வந்து உதவி செய்யறதுக்கு எல்லாருமே தயாரா தான் இருக்கிறாங்க. ஆனா நம்பணும். இந்த நிகழ்ச்சியே திருமூலர் நாயனாருடைய பிச்சை. நம்ம நடத்துற இந்த நிகழ்ச்சி சாமி போட்ட பிச்சை. அடியேன் வந்து ஒரு கருவிதான். நிகழ்ச்சி எடுக்கும் போதே உடல் பொருள் ஆவி சாமி கிட்ட ஒப்பு கொடுத்து தான் என்ன பண்றோம், நிகழ்ச்சியை தொடங்குறோம். காரணம் என்னன்னா, எனது உரைன்னா அது ஆணவம் வந்துடும். அதுவே எம்பெருமானுடைய தனது உரையா மாறிச்சுன்னா என்ன ஆயிடும், அருமையா போயிடும். அப்ப இறைவன்கிட்ட ஒப்படைக்கிற எந்த ஒரு காரியமும் இறை காரியமாகிவிடும். அதுவே இறை பணியாகிவிடும். அதுவே திருப்பணியாகிவிடும். அங்க ஆணவத்துக்கு இடமே இல்லை. அப்ப இருவினை ஒப்பு இங்க நடக்குது. இருவினை ஒப்பு இங்க நடக்குது. அந்த அடிப்படையில திருமந்திரம் என்கிற நூலை நம்ம சிந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் சாமி. அவருக்கு நம்ம நன்றி சொல்லிக்குவோம். கேசரின்னா ஆற்றல். அந்த ஆற்றலை கழுத்துக்கு கீழே செலவு பண்ணாம கழுத்துக்கு மேல செலவு பண்ணி யோகத்துல ஐக்கியமாக்கூடிய வழியை கேசரி யோகம் சொல்லுது. கூடுமான வரைக்கும் 24 நிமிஷம் வலது கண்ணு சூரியன், இடது கண்ணு சந்திரன், ஒரு மாட விளக்க பாக்குற மாதிரி அண்ணாமலையார் தீபத்தை புருவ நடுவுல பார்த்து ஆடாம அசையாம இருக்க முயற்சி செய்யறதுதான் கேசரி யோகம். கூடுமானவர்களும் வஜ்ராசனத்துல உட்காரலாம். முடியாதவங்க சேர்ல உட்காந்துக்குங்க. 2 கைகளை கோத்துக்கலாம். சின்முத்திரையை பிடிச்சுக்கலாம். இப்படி உங்களுக்குள்ள இருக்கிற நமக்குள்ள இருக்கிற இறைவன்கிட்ட நம்ம பேச முயற்சி பண்ணும்போது பேர் அமைதி நிலவும். உள்ளம் பெருங்கோயில், ஊன் உடம்பே ஆலயமா மாறும். ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டாம். குரு நடுவுல பார்த்து இலைப்பாறலாம். அங்கதான் தட்சிணாமூர்த்தி இருக்கிறார். கல்லால மரம்ன்றது நம்முடைய கபாலம். அதோடைய விழுதுகள் தான் இந்த கை காலம். இந்த கை காலு உடம்பு, இந்த காலு விரல்கள் எல்லாம் விழுதுகள். ஆலமரம்ன்றது நம்முடைய கபாலம். அதுல எம்பெருமான் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்க இடம் வந்து இதுல சாமி கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்க இடம் வந்து புருவ நடு. அந்த மூர்த்திக்கு தட்சணாமூர்த்தின்னு பேரு. அப்ப நம்ம கபாலம் தான் ஆலமரம், வேறு. அந்த வேர்ல இருந்து முளைச்சதுதான் இந்த மார்பு, உடம்பு, கை, காலு இதெல்லாம். தலைகீழ இருக்குது ஒரு மரம். ஒரு ஆலமரம் தலைகீழ இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு ஆலமரம் தலைகீழ இருந்தா எப்படி இருக்கும்? அதுதான் நம்ம உடம்பு. முதல்ல உற்பத்தி ஆகுறது இந்த கபாலம் தான். இந்த கபாலத்திலிருந்து தான் இந்த இதயஸ்தானம், 2 காலு, 2 கை இதெல்லாம் முளைச்சி வருது. 5 திங்களில் அது பிழைத்தும் இது பிழைத்துன்னு சொல்லிட்டு எல்லாம் பிழைத்துன்னு சொல்லியிருப்பார் மாணிக்க வாசகர். அதை படிச்சீங்கன்னா தெரியும். அப்ப முதல்ல உற்பத்தி ஆகுறது இந்த கபாலம் தான். அதான் ஆலமரம். ஆலமரத்தினுடைய வேர். அந்த ஆலமரத்தினுடைய வேர்ல இருந்து தான் எல்லாமே உற்பத்தி ஆயிருக்கு. அங்க சாமியோட இருப்பிடம், தட்சிணாமூர்த்தியோட இருப்பிடம் புருவ நடு தான். இதுதான் கேசரி யோகம். அந்த புருவ நடுவை உத்து பாக்குறோம் இல்லையா? எங்க இருந்து வந்தோமோ அந்த இடத்துக்கு நம்ம போய் பார்க்க போறோம். எது மூலமோ அதான் திரு மூலம். அதான் திருவடி பேரு. குருநாதருடைய தொன்னையோட அந்த இடத்த நம்ம பார்க்க முயற்சி பண்றோம். அதான் கேசரி யோகம். அதான் கேசரி யோகம். அப்போ இந்த ஆற்றலை வீணா செலவு பண்ணாம யார் ஒருத்தர் ஆடாம அசையாம பார்க்க முயற்சி பண்ணணும். ரொம்ப ரிஸ்க் எடுக்க கூடாது. கண்ணு வலிக்கும். ரொம்பலாம் ரிஸ்க் எடுத்து பார்க்க கூடாது. பாதி கண்ணை மூடணும். முதல்ல பாதி கண்ணை மூடி லைட் அப்படி மேல பார்த்து அந்த புருவனோட பார்க்கணும். அதுக்கப்புறம் அப்படியே புருவத்தை மேல தூக்கணும்னா அந்த குவியற இடம் தெரியும். ரொம்ப ரிஸ்க் எடுக்கக்கூடாது. கண்ணு வலிக்கும். அப்போ ஆடாம அசையாம பாக்குறது அதான் இமயாமலை. இமைக்காம பார்த்தோன்னா அதுக்கு இமயாமலைன்னு பேர். இமயமலைக்கு போறேன்னு சொல்றதெல்லாம் என்ன அர்த்தம்? இதுதான் இமயமலைக்கு போறது.
இமைக்காம பார்த்தா அது இமயாமலை, இமைக்காமலை, இமயமலை. அப்ப இமயமலைன்னா என்னன்னு யாருன்னா கேட்டாங்கன்னா இதுதான் சொல்லணும். யார் ஒருவர் கண்களை இமைக்காமல் எம்பெருமானுடைய திருவடியை ஆடாமல் அசையாமல் பார்க்கின்றாரோ அவர் இமயமலைக்கு செல்வார், எம்பெருமான் திருவடிக்கு செல்வார். இதுக்கப்புறம் இமயமலைன்னா யாருன்னா கேட்டா இதுதான் அர்த்தம். ரொம்ப செலவுலாம் கிடையாது இமயமலைக்கு போறது, ரொம்ப செலவே கிடையாது, ரொம்ப தூரமும் கிடையாது. ஆனா குரு அருள் வேணும். தொட்டு காண்பிக்கிறதுக்கு என்ன வேணும்? குரு அருள் வேணும். அப்படிப்பட்ட திருமந்திரத்தில் கேசரி யோகம்ன்ற தலைப்புல நம்ம பார்க்கிறோம். கேசரி யோகம்னா ஆற்றலை கொண்டு போய் குவிக்க போறோம். சரி, இப்போ நம்ம பாட்டுக்கு போலாம். திருமந்திரம் தந்த திருமூல நாயனார் திருவடிகளே போற்றி போற்றி. கோயிலின் உள்ளே குடி செய்து வாழ்பவர் தாயினும் நல்லார் தரணி முழுதுக்கும் காயினும் நல்லவர் காய்ந்தவர் தம்முலும் தீயினும் தீயர தீவினையாளர்க்கே கோயிலின் உள்ளே குடி செய்து வாழ்பவர் காயினும் நல்லவர். கோயிலின் உள்ளே குடி செய்து வாழ்பவர் தாயினும் நல்லார் தரணி முழுதுக்கும் காயினும் நல்லவர் காய்ந்தவர் தம்முலும் தீயினும் தீயர தீவினையாளர்க்கே. இனி பாடலை கொஞ்சம் பதமா பிரிச்சு பார்த்துடலாம். கோயிலின் உள்ளே குடி செய்து வாழ்பவர் தாயினும் நல்லார் தரணி முழுதுக்கும் காயினும் நல்லவர் காய்ந்தவர் தம்முலும் தீயினும் தீயர தீவினையாளர்க்கே. இனி பாடலுக்கு நான் பொழிப்புரையை பார்ப்போம். தர்ம யாதனை ஏற்றியது. பொழிப்புரை பாடலுக்கான விளக்கம். சிவனது வியாபகத்துள்ளே ஒடுங்கி புறம் போகாது நிற்கும் நிராதார கேசரி யோகிகள் எல்லா உயிரிடத்தும் தாயினும் மிக்க அருள் உடையராய் இருப்பர். அறியாமையால் சிலர் அவர்களுக்கு ஊறு செய்யினும் அவரிடத்தும் அவர் அவ்வருள் நீங்குதல் இலர். ஆயினும் அவருக்கு ஊறு செய்தவர் அத்தீவினையால் தம்மால் தாம் கேடுருவர். ஆதலின் அது பற்றி அவருக்கு அவ்யோகிகள் தீயினும் கொடியராகவும் சொல்லத்தக்கவர். மீண்டும் ஒரு முறை படிச்சிடுறேன். சிவனது வியாபகத்துள்ளே ஒடுங்கி புறம் போகாது நிற்கும் நிராதார கேசரி யோகிகள் எல்லா உயிரிடத்தும் தாயினும் மிக்க அருளுடையவராய் இருப்பர். அறியாமையால் சிலர் அவருக்கு ஊறு செய்யினும் அவரிடத்தும் அவர் அவ்வருள் நீங்குதல் இலர். ஆயினும் அவருக்கு ஊறு செய்தவர்
அத்தீவினையால் தம்மால் தாம் கேடுருவர். அது பற்றி அவருக்கு அவ்யோகிகள் தீயினும் கொடியராகவும் சொல்லத்தக்கவர். இதுதான் பாடல்கள் பொழிப்புரை. பாட்டை நல்லா புரிஞ்சுக்கணும். பாட்டுக்கு நம்ம பிரிச்சு பதம் பார்த்துட்டோம். தர்மயாதன் சொன்ன பொழிப்புரையும் பார்த்துட்டோம். தர்மயாதன் சொன்ன பொழிப்புரையும் பார்த்துட்டோம். இப்ப பாடல் நம்ம யதார்த்தமா சிகாரம் சைவ நெறி பாடசாலையில நமக்கு என்ன செய்தி உள்ள வருதுன்னு மட்டும் பார்த்துடலாம். இது வரைக்கும் சாமி எப்படி பயிற்சி பண்ணணும்னு சொன்னாரு. ஆனா பயிற்சி பண்றவங்களுக்கு உண்டான விஷயத்தை இப்ப சொல்லியிருக்காரு. என்ன பலன்னு சொல்லியிருக்காரு பாருங்க. எப்படிப்பட்ட தன்மையில் இருப்பாங்கன்றதே சொல்லியிருக்காரு. உண்மையில இந்த தன்மை எல்லாரும் அடையலாம். இன்னைக்கு பாடல் அற்புதமான பாடல். கோயிலின் உள்ளே குடி செய்து வாழ்பவர். இப்ப முதல் வரி இதுதான். கோயிலின் உள்ளே குடி செய்து வாழ்பவர். முதல்ல எது கோயில்? ரொம்ப நாள கேள்வி இதுதான். எது கோயில் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த கோயில் எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப காலம் ஆச்சு. இந்த கோயில் எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு ரொம்ப காலம் ஆச்சு. அதுக்கப்புறம் தாயினும் நல்லார் தரணி முழுதுக்கும் எது கோயில்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப காலம் ஆச்சு. அந்த கோயில்ல குடி புகுகிறதுக்கு 2வது காலம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஆச்சு. அப்படி குடி புழுந்து வாழ்பவர்கள் எல்லாரும் எப்படி இருப்பாங்கன்றது 2வது நிலையில சொல்றாரு. தாயினும் நல்லார் தரணி முழுதுக்கும் அப்படின்னா தன்னுடைய இருப்பை உணர்ந்து தான் உடம்புதான் கோயில்னு உணர்ந்துட்டவங்க மதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்குள்ள குடி புக ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப குடி புகுந்து தான் உண்டு தான் வீடு உண்டு ஒரு கால் மேல போட்டு முதுகெலும்பு நேரா வச்சு ஒரு சின்முத்திரையை பிடிச்சு கையை 2 கோத்துக்கிட்டு கப்பு சிப்புன்னு கதவை சாத்திட்டு வலது கண்ணையும் இடது கண்ணையும் கொண்டு போய் பொரு நடுவில் வச்சு கப்பு சிப்புன்னு வேற எங்கேயும் எந்த சிந்தனையும் இல்லாம தான் உண்டு வீடு உண்டுன்னு கோயில்ல அந்த வீடு உள்ள பூந்துருவாங்க. அப்படியே தொடர்ந்து அப்படியே ஏகாந்தமா பார்த்துன்னு இருப்பாங்க. சாமியை மட்டும்தான் பார்ப்பாங்க. இந்த உலகம் பத்தின பிரிஞ்சு அவங்களுக்கு வராது முதல்ல. இப்படி யார் ஒருத்தர் கோயிலை கண்டுபிடிக்கிறாங்களோ அப்போ இந்த உடம்புக்குள்ள இருக்கிற ரகசியத்தை தெரிஞ்சவங்க அவங்க. அண்டத்துல இருக்கிறது தான் பிண்டத்துல இருக்குது, பிண்டத்துல இருக்குது அண்டத்துல இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப இந்த உடம்ப மதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த உடம்ப ஒரு பொருட்டா மதிக்காம இருந்திருப்பாங்க இதுக்கு முன்னாடி. ஆனா இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இறைவன் இருக்கிறான்னு தெரிஞ்சு போச்சு இல்ல. அப்ப எப்படி மதிக்கணும்? அதை போற்றி பாதுகாக்கணும்ல. முதல்ல கேர்லெஸ்ஸா இருந்துட்டீங்க. ரொம்ப ரொம்ப விளையாட்டுத்தனமா இருந்துட்டோம். இப்ப அப்படி இருக்கக்கூடாது. இறைவன் இருக்கிறான்னு தெரிஞ்சு போச்சு இல்ல. அப்ப எப்படி பாதுகாக்கணும்? போற்றி பாதுகாக்கணும். அப்ப இறைவனுடைய இருப்பை உணர்ந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னா தன்னை மதிப்பாங்க. தனக்குள்ள இருக்க உயிரை மதிப்பாங்க. அப்ப தன்னை மதிக்கிறவங்க தான் பிறரையும் மதிப்பாங்க. தனக்கு பசிக்கிற மாதிரி தான் எதிராளிக்கு பசிக்கும். இந்த உயிரறிவுக்கு வந்தவங்களுக்கு தான் ஆணவம் இருக்காது. அதாவது ஜாதி இருக்காது. ஆணவத்துக்கு தான் ஜாதி உண்டு. கருப்பு சிகப்பு, அமெரிக்கா அவன் கருப்பன், இவன் இவன், அவங்க அந்த ஜாதி இந்த ஜாதி, அவங்க அவங்களுங்க இவங்களுங்க, ஒரு அந்த ரகசியமா பேசுறது, முன்னாடி நல்லா பல்ல காமிச்சு பேசிட்டு பின்னாடி போய் வேற மாதிரி பேசுறது, இது எல்லாம் அந்த ஆணவத்தினுடைய இயல்பு. அவங்க யார் தெரியுமா? அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்க இவங்களும் இப்படிப்பட்டவங்க. இந்த 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 டாக்கே ஆணவத்தினுடைய வெளிப்பாடு தான். ஆணவத்துக்கு பிரித்து ஆளக்கூடிய சூழ்ச்சி உண்டு. ஏன்னா ஈகோவலானது. வெள்ளை கருப்பு பேதம் பார்க்கக்கூடிய ஆற்றல் அதுக்கு உண்டு. ஆணவத்துக்கு பேதம் பார்க்கக்கூடிய ஆற்றல் உண்டு. கண்மத்துக்கும் பேதம் பார்க்கக்கூடிய ஆற்றல் உண்டு. தொழில் வாரியா பிரிச்சிடும் நம்மள. கர்மா வாரியா நம்மளை பிரிச்சிடும். கர்மா வாரியா நம்மளை பிரிச்சிடும். அடுத்து மாயை மயக்கத்தை கொடுத்துரும்.
இக்கரைக்கு அக்கறை பச்சை. நம்ம கிட்ட இருக்கிற பொருள் தான் சிவபெருமான் உணராம மத்த பொருள் எல்லாம் சிவபெருமான் எண்ணி மயங்கி ஓடுது இல்ல. அங்க எதுனா இருக்குமா, இங்க எதுனா இருக்குமா, அந்த கடையில என்ன இருக்குமா, இந்த கடையில என்ன இருக்குமா, எந்த கடையில போனாலும் இதுதான் இருக்குன்ற அறிவே இல்லாம ஓடி ஓடி பாக்குது இல்லையா. இதுதான் மாயை. ஆக மொத்தம் நம்மளை ஏமாத்திட்டே இருக்கும். அப்ப எது கோயில்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப காலமாச்சு. அப்ப இந்த உடம்புக்குள்ள இறைவன் இருக்கிறான்ற தெரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப காலமாச்சு. இறைவன் இருக்கிறான்னு தெரிஞ்சு அதுல குடி புகுந்து வாழ பழகிறதுக்கே குருநாதருடைய தயவு வேணும் முதல்ல. அப்ப திருவடியை தெரிஞ்சு திருவடியை பணியறதுக்கு கொஞ்சம் காலமாச்சு. அப்படி திருவடியை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம புண்ணியம் பண்ணிருக்கணும். ரொம்ப ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும். வாழும்போதே திருவடியை பெறதுக்கு ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும். அந்த அடிப்படையில எது கோயில்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப காலம் ஆகி அதுக்கப்புறம் நம்ம உடம்பு தான் கோயில்னு தெரிஞ்சு அதுல திருவடி எங்க இருக்குன்னு தெரிஞ்சு குரு உபதேசம் பெற்று அந்த திருவடியில வாழ பழகணுங்க தான் இந்த முதல் லைன். கோயிலின் உள்ளே குடி செய்து வாழ்பவர். தன்னை ஒடுக்கிக்கிட்டவங்க, ஓடி 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 வெறுத்து போய் நம்பி நம்பி ஒண்ணும் இல்லைன்னு போய் வெளியே பார்த்து எதுவுமே இல்லை, அதை பண்ணி இதை பண்ணி இந்த பரிகாரம் அந்த பரிகாரம் அந்த பரிகாரம் எந்த பரிகாரம் பண்ணி ஒன்னும் இல்லை அப்படின்னு அலைஞ்சு நாயா போய் திரிஞ்சு கடைசியில உபதேசம் பெறாங்க பாரு, அவங்க தான் பாயிண்ட்டுக்கு வருவாங்க. அப்போதான் மதிக்க தொடங்குவாங்க உடம்ப. அப்படி தெரிஞ்சு குரு உபதேசம் பெற்று இயமம் நியமம் ஆசனம் பெற்று அதுல பிராணாயாமத்தையும் வாங்கி பிரத்யாகாரன்ற மூச்சு பயிற்சியும் செஞ்சு மூச்சையே சாப்பிட்ட அளவுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க குடி புகுந்துட்டாங்கன்னு அர்த்தம். அவங்க கிரக பிரவேசம் செஞ்சுட்டாங்கன்னு அர்த்தம். அப்ப முதல் வரி என்ன சொல்லுதுன்னா, கோயிலின் உள்ளே குடி செய்து வாழ்பவர் அப்படின்னா கோயில் எதுன்னு தெரிஞ்சு அதுல இறைவனுடைய இருப்பிடம் தெரிஞ்சு திருவடின்னு எதுன்னு தெரிஞ்சு குருவருள் மூலமாக இந்த உடம்பே கோயில்னு தெரிஞ்சுக்கிட்ட நாள் இருக்கு இல்லையா, அதான் கிரக பிரவேசம். அதான் கிரக பிரவேசம். கிரகம்னா வீடு. அப்ப குடி செய்து வாழ்பவர்னா ஏற்கனவே அதுல இருக்கிற இறைவன் தான் நம்மளை நடத்துறான்ற அறிவு வந்து அவனை பணிஞ்சு அவனோட ஒன்றுவதற்கான முயற்சி செய்யறேன் இல்லையா, அதான் திருவடி தியானம். அப்படி வாழ்கிறவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு 2வது வரியில சொல்றாரு. தாயினும் நல்லார் தரணி முழுதுக்கும். இப்படி யாரு தான் உடம்புக்குள்ள கோயில், தான் உடம்புக்குள்ள உயிர் இருக்குது, தான் உடம்புக்குள்ள இறைவன் இருக்கிறாருன்னு எவன் உணர்ந்துட்டானோ அவன் தாயுமானவனா மாறுறான். கருணை தான். எப்போ அவன் இறை சுரூபம்னு உணர்ந்துட்டானோ அப்பவே கருணாமூர்த்தியாக மாறி விடுகிறான். தயவு வந்து விடுகிறது. ஆணவம் அங்கு இருப்பதில்லை. கண்மம் அங்கு வேலை செய்வது இல்லை. அங்கு மாயைக்கு வேலையும் இல்லை. ஏமாத்த முடியாது. ஒரு வாட்டி ஏமாறலாம், 2 வாட்டி ஏமாறலாம். தொடர்ந்து ஒரு மனுஷன் எவ்வளவு தூரம் ஏமாத்த முடியும்? அவன் தான் ஏமாந்த சோனகிரியை பார்க்க வந்துட்டான்ல. ஏமாந்த சோனகிரியை பார்க்க வந்துட்டான். ஏமாந்த சோனகிரியை பார்க்க வந்துட்டான்னா அந்த சோனகிரின்றது அண்ணாமலையார். உண்ணாமலையை பார்த்தவொன்னு அண்ணாமலை தெரிஞ்சிச்சு. அதான் புருவ நடு. அப்ப உண்ணாமலையை பார்த்து அண்ணாமலையை பார்த்தவனுக்கு எது கோயில்னு நல்லா தெரியும். எது கோயில் நல்லா தெரிஞ்சவனுக்கு உடம்புதான்றது எல்லாம் புரிஞ்சு போயிடும். அப்ப இந்த உடம்பை எப்படி பேணி பாதுகாக்கணுன்ற அறிவு தன்னால வந்துடும். குளிக்கும் போது, சாப்பிடும் போது, டாய்லெட் போகும்போது, யூரின் போகும்போது எப்படி உன்னதமா இருக்குன்ற கலையை கத்துக்குவான். பேசும்போது இப்படி தன்னை உணர்ந்தவன், தன்னுடைய உடலை கோயிலாக பாவித்துக் கொண்டவன், குருவருள் மூலமாக திருவடியை தெரிந்து கொண்டவன், அங்க குடி செய்து வாழ பழகி விட்டான் இல்லையா, அவன் உடம்பே கோயிலா மாறிடுச்சு இல்ல. அவன் எப்படி இருப்பானாமா, தாயினும் நல்லார் தரணி முழுதுக்கும். இந்த தரணியில் அவன் தாய் போல இருப்பானா. காரணம் என்னன்னா கருணையை உருவம், தயையும் கருணையும் கருணாமூர்த்தியமா இருக்கும். எல்லா உயிர்களும் இறக்கம் தான் வரும். முதல்ல மன்னிப்பு தான். முதல்ல ஞானம் பெறுவோம் என்ன பண்ணுவோம்னா முதல்ல மன்னிப்பு தான் செய்வோம்.
ஏன்னா அந்த ஆணவம் கண்மம் மாயினால எத்தனை சாபம், எத்தனை பழி வாங்குறது, எத்தனை ரிவெஞ்சு. ஆனா உயிரறிவு பெற்ற உடனே என்ன ஆயிடும் தெரியுமா? போ, அவ்வளவுதான். உயிரா மட்டும்தான் பார்ப்பான். அதுக்குள்ள ஒரு மாயையை பார்க்க மாட்டான், அதுக்குள்ள ஒரு கண்மத்தை பார்க்க மாட்டான், அதுக்குள்ள ஆணவத்தை பார்க்க மாட்டான். அப்போ ஒரு உயிரறிவு பெற்றவன் எல்லாவற்றையும் உயிராகத்தான் முதல்ல பார்ப்பான். அப்படி பார்த்துட்டான்னா, பால் நினைந்தோட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொலி பெருக்கி புலப்பில ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே, யானுனை தொடர்ந்து சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே. அவ்வளவுதான். அப்போ உடம்பு கோயிலா மாறின பிறகு அதுல குடி செய்து வாழ பழகிட்டவங்க தாயுமானவனா மாறுவாங்க. அப்படி தாயினும் நல்ல தாயை விட மேலானவங்க நல்லவங்களா இருப்பாங்க. எப்படின்னா அந்த பூமி முழுமைக்கும் கருணையா இருப்பாங்க. இந்த பக்குவத்துக்கு வந்தவங்க சொல்றேன், பேதம் இருக்காது. அப்ப யாருக்கு பேதம் இருக்கும்? யாருக்கு பேதம் இருக்கும்? ஆணவத்தில் உச்சம் இருக்கவங்க பேதம் இருக்கும். கண்மத்தினுடைய உச்சத்தில் இருக்கவங்க பேதம் இருக்கும். மாயனுடைய உச்சத்தில் இருக்கவங்க பேதம் இருக்கும். இந்த மூணும் கடந்து உயிரறிவு பெற்றவர்களுக்கு உயிரறிவு மட்டுமே இருக்கு. அவங்க தான் சிவனடியார். They are treating all are equal. அவங்க தான் சிவனடியார், மற்றவங்க எல்லாம் சிவனடியார் கிடையாது. அப்போ ஈகோ லெவல், செகண்ட் ஒன் மைண்ட் லெவல், தேர்ட் ஒன் மாயா. இந்த மூணுத்தையும் லேர்ன் பண்ணவங்க அதுல இருந்து கடந்து வந்துடுவாங்க. அவங்க தான் உயிரறிவு பெற்றவர்கள். அவங்க தான் தாயினும் நல்லா தரணி முழுமைக்கும். அவங்க எப்படி இருப்பாங்கன்னா ஒரு தாய் போல இருப்பாங்க அந்த பூமியில. மற்றவங்களால இதுல பயணிக்க முடியாது. இந்த மூணு ஸ்டேட்டஸ் நான் விளக்கும் போது இந்த சேனல் நம்மள கூட யாரா பயணிக்க முடியும்னா இந்த மூணுத்தையும் விட்டவங்க தான் அவங்க கூட பயணிக்க முடியும். ஆணவத்தை தூக்கி ஓரமா வைக்கணும், கண்மத்தை தூக்கி ஓரமா வைக்கணும், மாயை தூக்கி ஓரமா வைக்கணும். அப்பதான் சேனல்ல பயணிக்க முடியும். சிகாரத்துல பயணிக்கிறதுனால இந்த மூணு வேலைக்காகாது. இது மூணு இருந்ததுன்னா அதுல பயணிக்க முடியாது. முதல் அடியே ஆணவத்துக்கு தான் விழும். நம்ம சேனல்ல யார் வந்தாலும் முதல்ல ஆணவத்துக்கு தான் அடி விழும். ரெண்டாவது கர்மாவுக்கு கர்ம பங்கம் விடும். இவன் எப்ப பார்த்தாலும் ஈட்டி மாதிரி கொத்தி இருக்க. ஆமா. மூணாவது மாயை அரும். இது மூணு அரும்போது ஆணவம் அழுவும். அப்ப ஈகோ அழுவுச்சுன்னா இங்க வேலை நடக்காது. ஆணவத்துடைய இயல்பு என்ன? பாராட்டிக்கிட்டே இருக்கணும், புகழ்ந்துகிட்டே இருக்கணும். கண்மத்துடைய இயல்பு என்ன? நீ பண்றது மட்டும்தான் சரின்னு சொல்லணும் கண்மத்துக்கு. மாயையுடைய இயல்பு என்ன? ஆசையை தூண்டிக்கிட்டே இருக்கணும். இது மூணு நடந்ததுன்னா சேனல் ஓஹோன்னு நடக்கும். ஆனா நம்ம அது ஒருபோதும் செய்யறதே இல்லை. அந்த மூணுத்துக்கு இங்க வேலை இல்லைன்னால்தான் இங்க யாருமே வர்றதும் இல்லை. அந்த மூணு இருந்தா இங்க யாரும் பயணிக்கவே முடியாது. அப்படி தாக்கு பிடிச்சு பயணிச்சானா அது மூணு இருக்காம போயிடும். அவ்வளவுதான். அப்ப சிகாரத்துக்குள்ள வரணும்னு சொன்னா குறைஞ்சபட்சம் முன்ன செய்த தவத்தினால, சாமியோட பெரும் கருணையினால இது மூணு அடங்கி லோல் பட்டு லொங்கி அடிச்சு இனி இது மூணால எந்த பயனும் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அது உள்ள நடும். எந்த சூழ்ச்சி இங்க வேலை நடக்காது. எந்த சூழ்ச்சி இங்க வேலை நடக்காது. எந்த சூழ்ச்சினாலும் ஒண்ணும் நடக்காது. வந்தா அது மூணும் அறுந்து போயிடணும். நாடகத்தால் உன் நடிகார் போல் நடித்து இது உள்ள வந்தா கூட சரி. எந்த வேஷம் போட்டு இது உள்ள வந்தாலும் அந்த வேஷதாரியா மாத்திட்டு தான் சாமியோட இயல்பு. அப்போ முதல் வரி என்ன சொல்லுதா? கோயிலின் உள்ளே குடி செய்து வாழ்பவர் தாயினும் நல்லா தரணி முழுமைக்கும். அப்ப எது கோயில்னு தெரிஞ்சு எது வீடுன்னு தெரிஞ்சு அங்க குடி செய்து வாழ்பவர் நிச்சயம் எல்லா உயிருக்கும் தாயுமானவனா தான் இருப்பார். ரொம்ப பெருந்தன்மையை பார்க்கலாம் இந்த வீடு பெற்று அடைஞ்சவங்க.
தயவு இருக்கும், கருணை இருக்கும். அடுத்து 3வது வரி. காயினும் நல்லவர் காய்ந்தவர் தம்முலோ. அப்படி தனக்குள்ளே தான் உண்டு, தான் வேலை உண்டு, தன்னுடைய பணி உண்டு, இந்த உலகத்துக்கு எந்த தீங்கும் இல்லாம வாழக்கூடிய அந்த சாதத்தில் இருக்கிறாங்கல்ல, அவங்கள மட்டும் பகைச்சிக்க கூடாது. அவங்க மனம் மட்டும் கோணுச்சுன்னா என்ன நடக்குன்னே தெரியாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா அவங்க செவனேன்னு இருக்காங்க. எப்படி இருக்காங்க? ஆண்டவனேன்னு இருக்கிறாங்க. வேற எந்த உயிருக்கு தீங்கு நினைக்க மாட்டாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்களே கண்டி யாருக்கும் தீங்கு நினைக்க மாட்டாங்க. ஆனா அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டு, அவங்க கர்மா உண்டு, அப்படிதான் இருப்பாங்க. இந்த 3வது வரி என்ன சொல்லுதுன்னா, காயினும் நல்லவர் காய்ந்தவர் தம்முலும். அப்படி யாராவது அந்த நல்லவரை திட்டினாங்கனாலும் ஏசுனாங்களும் பழி சொன்னாலும் என்ன நடக்கும்னா, அப்படி திட்டினவங்களையும் ஏசினவங்களையும் தாய் மாதிரி இருந்து கருணையா பார்க்கக்கூடிய ஆற்றல் ஞானிக்கு உண்டு. அதான் அந்த நிலை அடைந்தவன். 2வது வரியில தாயினும் நல்லார் தரணி முழுமைக்குன்னு சொல்லிட்டார். எல்லாருக்கும் தாய் மாதிரி இருப்பாங்க அவங்க, அந்த ஞானி. கூடுமானவங்கள எல்லா உயிருக்கும் சமமா பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. எல்லாரும் ஒருங்கே கூட்டணும்னு தான் ஆசைப்படுவாங்க. நல்ல மேய்ப்பனுக்கு அழகாதான். இதுல பேதம் கிடையாது. உயிர்களை பிரிச்சு பார்க்க மாட்டாங்க. அதாவது நல்ல ஒரு ஆசானுக்கு, நல்ல ஒரு குருநாதருக்கு, நல்ல ஒரு ஞானிக்கு, நல்ல ஒரு மேய்ப்பருக்கு, நல்ல ஒரு வழிகாட்டிக்கு, நல்ல ஒரு ஆசானுக்கு எல்லாவற்றையும் சமமா பார்க்கக்கூடிய ஆற்றல் வந்தா தான் அவரு சிவனடியார். அவன் சிவமாம் பெருந்தன்மையை பெற்றவர். இதுல பேதம் பார்த்துட்டாருன்னா முடிஞ்சு போச்சு கதை. அப்ப உயிரை பேதம் இல்லாம பார்ப்பாரு. அதனால அவர் தாயுமானவனா மாறுறாரு. அப்படிப்பட்ட செவனேன்னு கேசரி யோகத்தில் இருக்கிற எம்பெருமானே இருக்கிறவங்கள யாராவது வைதார்கள் என்று சொன்னால், யாராவது திட்டினாங்கன்னா, அவனா அப்படின்னு சொல்லிட்டு யாராவது பழி சொன்னாங்கன்னா, அவங்களையும் தாய் போல மன்னிச்சிருவாராம். 3வது தான் சொல்லுது. காயினும் நல்லவர் காய்ந்தவர் தம்முலோ. ரொம்ப பெருந்தன்மையா இருப்பாங்க. யார் அந்த ஏசுனாங்களோ அவங்களையும் என்ன பண்ணுவாங்க, சரி நல்லா இருக்கும். ஆனா அவங்களுக்கு ஊறு செய்யறவர்களையும் மன்னிச்சிருவாங்களாம். அந்த ஊறு செய்வதற்கு ஒரு எல்லை இருக்குல்ல, அந்த எல்லையை மீறி ஊறு செய்தா என்ன நடக்கும்னு சொல்றாங்க. அவருக்கு ஊறு செய்தவர் தீவினையால் தம்மால் தாம் கேடுருவர். அப்போ ஒரு ஞானி செவனேன்னு இருக்கிற ஒரு ஞானியை போய் ஒருத்தர் தவறா அவதூறு பரப்பனான்னு வச்சுங்களேன், அவனுக்கு எப்படிப்பட்ட கேடு வரும்னே தெரியாதுன்றார். அவருக்கு ஊறு செய்தவர் அத்தீவினையால் தம்மால் தான் புரணி பேசக்கூடாது. என்னடா அவரை பத்தி நம்ம இப்படி பேசுறோமே அப்படின்னா உடனே எப்படிதான் செவுல்ல அடி விழுன்னு தெரியாது. எச்சரிக்கையா இருக்கணும் செவனேன்னு இருக்குங்களா. ஏன்னா யாருக்கும் உடம்பாலையும் மனசாலையும் உயிராலையும் தீங்கு நினைக்காதவங்க, சிவகதி பெற்றவர்கள். சிவசிவ என்கிற தீவினையாளர், சிவசிவ என்னுடைய தீவினை மாலும், சிவசிவ என்னுடைய தேவரும் ஆவர். சிவசிவ என்ன சிவகதி தானே. சிவசிவ என்கிற தீவினையாளர், சிவசிவ என்னுடைய தீவினை மாலும், சிவசிவ என்னுடைய தேவரும் ஆவார். சிவசிவ என்ன சிவகதி தான். இப்படி சிவனேன்னு இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள புறம் பேசக்கூடாது, அவங்கள பழி சொல்லக்கூடாது, அவங்க மேல அவதூறு சொல்லக்கூடாது. அப்படி அவதூறு சொன்னோம்னா, ஊரு விளைவிச்சோம்னா என்ன செய்வாங்கன்னா, முதல்ல அவங்களையும் அவங்க கருணையால் மன்னிப்பாங்க. ஆனா 3வது வரி என்னன்னு பாருங்க. தீயினும் தீயற தீவினையாளர்க்கே கோயிலின் உள்ளே குடி செய்து வாழ்பவர். யாரு? உபதேசம் வாங்கினவங்க. யாருக்கும் தீங்கல. இங்க பாரு, நான் உண்டு, என் வீடு உண்டு இருக்கிறேன். கப்பு சிப்புன்னு யார் வம்புக்கும் போறதில்லை, யார் தும்புக்கும் போறதில்லை. அவன் குடியை பத்தி பேசல, யார் குடியை நாங்க கெடுக்கல. யாருடைய உடம்புக்கும் மனசுக்கும் உயிருக்கும் எங்களால எந்த ஆபத்தும் கிடையாது.
இந்த உலகம் வேணான்னு தான் நாங்க உலக நிலை இல்லைன்னு சொல்லி தான் நாங்க நிலையானதை பிடிச்சிட்டோம். கப்பு சிப்புன்னு அடங்கி நாங்க உண்டு எங்க வேலை உண்டுன்னு இருக்கிறோம். செவனேன்னு தான் இருக்கிறோம். யாருக்கும் எந்த தீங்கு இல்லாம தான் இருக்கிறோம். சரியா? கோயிலின் உள்ளே கொடி செய்து வாழ்பவர் அவர்தான் இவரு. அப்ப எது கோயில்னு தெரிஞ்சு கொடி செஞ்சு வாடுறவங்கள ஒண்ணும் பண்ண விட, அவங்க அப்படியே செவனேன்னு இருப்பாங்க. யாருக்கும் தீங்கு இல்லாம இருப்பாங்க. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, தாயினும் நல்லார் தரணி முழுமைக்கும் அப்படி இருக்கவங்க எப்படி இருப்பாங்கன்னா, இந்த உலகத்துக்கே தாய் மாதிரி இருப்பாங்க. என்ன கேட்டாலும் பதில் கிடைக்கும். எது கேட்டாலும் வழி கிடைக்கும். அப்படி தாய் மாதிரி இருக்கவங்கள போயிட்டு காயினும் நல்லவர் காய்ந்தவர் தம்முலோ அவர் உரசனா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அவர் உரசனா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அவரு போய் தீங்கு விளைவிக்கலாமா? அவர் போய் அவருக்கு அவதூறா சொல்லலாமா? அவருக்கு ஊறு செய்யலாமா? அவருக்கு கெடுதல் செய்யலாமா? அப்படின்னா செஞ்சவங்களையும் மன்னிச்சிருவாராம். காய்ந்தவர் தம்முலோ அப்படி இருக்கவங்க தாயும் போல என்ன பண்ணுவாராம்? சரி சொல்லிட்டு போ, மன்னிச்சிருவாராம். ஆனா அந்த ஊரை தொடர்ந்து செய்யறதுக்கு முயற்சி பண்ணும்போது அப்பதான் என்ன பண்ணுவாராம்? காயினும் நல்லவர் காய்ந்தவர் தம்முலோ தீயினும் தீயர தீவினையாளர்க்கே தீங்கு நினைக்கிறது குற்றம். அப்படிப்பட்டவங்களுக்கு தீங்கு நினைக்கிறது குற்றம். முதல்ல அடி அங்கே செவுல்ல விழுந்துரும். இருந்தாலும் தொடர்ந்து தீங்கு செய்யணும் முயற்சியா என்ன நடக்கும்னா, தீயினும் தீயற தீவினையாளருக்கு அத்தீவினையால் தம்மால் தாம் கேடுருவர் ஆதலின் அது பற்றி அவருக்கு அவ்யோகிகள் தீயினும் கொடியராகவும் சொல்லத்தக்கவர். தீயை விட ரொம்ப கொடியரா மாறிடுவாங்களாம். எப்படி தாய் போல இருந்தவங்க எப்படி ஆயிட்டாங்க பாருங்க. அதுதான் எச்சரிக்கையா இருக்கணும். சிவனடியார்கள எம்பெருமானேன்னு இருக்கிறவங்கள ஏதாவது சொல்லியிருந்தா நம்ம மனதார மன்னிப்பு கேட்டுன்னு தான் பண்ணிக்கணும். இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ரொம்ப தாயை விட மேலான கருணை உள்ளவங்க இருக்காங்க. மத்தவங்க கோபிச்சாலும் இவங்க கோபிக்க மாட்டாங்க. அப்படி கோபிச்சுக்கினாலும் அவங்களுக்கு தன்மையா இருப்பாங்க. அப்படி தீவினையை செஞ்சவங்க என்ன கதி அடைவாங்கன்னா பெரும் கொடுமைக்கு ஆளாவாங்க. பெரும் கொடுமைக்கு ஆளாவாங்க. அதான் மன்னிக்கிறாங்க. மன்னிப்புக்கு அப்புறமும் தீங்கு ஊர் விளைவிச்சாங்கன்னா என்ன நடக்குன்னா, தீயினும் தீயை விட மோசமாயிடுவாங்க. ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி அடியார்கள்லாம் பாக்குறது கஷ்டம். அதுதான் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும். அவங்கெல்லாம் ரொம்ப ரேர். அப்ப யார் அந்த சிவமாம் பெருந்தன்மையை கோயிலாக கொண்டவர், உடம்ப கோயிலா நினைச்சு அதுல இருக்க உயிரை மதிச்சு யார் ஒருத்தர் தனக்குள்ளே வீட்டிலே தானே மூழ்கி தன்னை தான் அறிந்து இன்பம் முறுதல்னா இதுதான் அர்த்தம். தன்னை தான் அறிதல்னா முதல்ல வீடு எதுன்னு தெரிஞ்சுக்கணும், எது கோயில்னு தெரிஞ்சுக்கணும். இந்த உடம்ப முதல்ல இழுக்கா நினைச்சிருந்தோம், அதுல இறைவன் இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கினீங்கல்ல, அதான் தன்னை தான் அறிதல். தன்னை தான் அறிந்து இன்பம் முறுதல்னா என்ன? சே, எங்கெங்கயோ தேடி பார்த்தா கடைசியில இங்கதான் இருக்கிறியா நீ? அது நீதானா? அது இந்த உருவம் தாங்கி நீ வந்திருக்கிறியா? பெண்ணா வந்திருக்க, ஆணா வந்திருக்க, அப்ப நீதான் அது. அப்ப தன்னை தான் அறிந்து இன்புறுதல் இதுதான். அப்ப தன்னை தான் அறிந்தவன் தன்னை தானே கொண்டாட ஆரம்பிச்சிருவான். தன்னை தானே கொண்டாட ஆரம்பிச்சிருவான். பா, எனக்குள்ள இறைவன் இருக்கான்பா. எனக்குள்ள இறைவன்லாம் சத்தியமா வெளியில இறைவன் இல்லவே இல்லை. எனக்குள்ள இறைவன் இல்லைன்னா வெளியில இறைவன் இல்லவே இல்லை. எம்பெருமான் அல்லாது நம்பெருமான் இல்லை. என்ன எம்பெருமானாக இருக்கிறதா நம்பெருமானாக இருக்கிறதா இறைவன் தான். அப்ப கொண்டாடணும் இல்ல. அப்படி எம்பெருமான உணர்ந்தவங்க, தான் உடம்ப கோயிலா கொண்டவங்க தாய்மானவனா இருப்பாங்க. அவங்களை கோபிச்சுக்கினாலும் மன்னிச்சிருவாங்க.
ஆனா தொடர்ந்து ஊறு விளைவிக்கணும்னு ஆசைப்பட்டா, அவங்களே தீயனும் மேல தீயவராகி விடுவார்கள், தீவினையாளர்களுக்கு. அப்போ அவங்களுக்கு தீங்கு நினைச்சாலே கேடு. கேடு நினைப்பான், கெடுவான், கேடு நினைப்பான். கேடு நினைக்கிறவனுக்கே முதல்ல கேடு. ஏன்னா நெகட்டிவ் தானே. அப்போ அது கெடுவான், கேடு நினைப்பான்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படி செவனேன்னு இருக்கிறவன போய் கேடு நினைச்சா என்ன நடக்கும்? அப்போ எப்ப பேசினாலும் இந்த மாதிரி செவனேன்னு இருக்கவங்களை மட்டும் என்ன பண்ணக்கூடாது? அம்போன்னு விட்டுறணும். ஏன்னா அவங்க சிவசிவா, சிவசிவா, செவனேன்னு இருக்கிற அவளை விட்டுருங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. புறம் சொல்லக்கூடாது, புறம் பேசக்கூடாது. பேசுனா 2 பேரை பத்தி தான் பேசணும். இங்க பாரு, நீ நானும் தான் போன்ல பேசிட்டு இருக்கோம். உன் ஆன்மாவை பத்தி பேசு, என் ஆன்மாவை பத்தி. நம்ம 2 பேரும் கடை தேர்வது மட்டும் பேசணும். 3வது மனுஷனுக்கு இங்க இடம் கிடையாது. அப்படி பேசினா அவங்களுடைய புகழ மட்டும் தான் பேசணும். வேற எதுவும் பேசக்கூடாது. அப்போ தீயினும் தீயற தீவினையாளர்க்கே அப்படின்ற ரகசியம் புரிஞ்சு போச்சுங்களா உங்களுக்கு? அப்போ இந்த பாட்டு என்ன சொல்ல வருதுன்னா, அந்த யோகிகளை யாராவது தொடர்ந்து அவங்களுக்கு கேடு விளைவிச்சாங்கன்னா, தீய விட மோசமா அதாவது தீயை விட மோசமாக இருக்கக்கூடிய கொடியவர்களாக சொல்லத்தக்கவர் அப்படின்னு சொல்றாங்க. அது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அப்படிப்பட்டவர்களை அடையாளம் கண்டுபிடிக்கணும் முதல்ல. ஆத்மார்த்தமா எல்லாரையும் சமமா பார்க்கக்கூடிய அந்த மனிதர்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அன்பு இருக்குதான்னு பார்க்கணும். அறிவு இருக்கான்னு பார்க்கணும். தயவு இருக்குதான்னு பார்க்கணும். கருணை இருக்குதான்னு பார்க்கணும். எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய ஆற்றல் இருக்குதான்னு பார்க்கணும். பரவாயில்லையே! ஒரு தாய் மாதிரி எல்லாத்தையும் என்ன பண்றாரு? அதான் அது அந்த பக்குவ சிவமாம் பெருந்தன்மையை பெற்றவர்கள் எல்லாரும் இப்படிதான் இருப்பாங்க. ரொம்ப ரேர். ரொம்ப ரேர். எந்த உயிருக்கும் தீங்கு இருக்காது. மச்சம் ஆவேசம் எடுக்க மாட்டாங்க. தன்னுடைய சதையை போல தான் மத்த சதையை பார்ப்பாங்க. இது எல்லாமே அதிசயம். இறைவனுடைய குடி புகுந்தா மட்டும் தான் நடக்கும். அதான் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. அப்படிப்பட்ட இடத்துக்கு தான் நம்ம சிகாரம் சைவ நெறி பாடசாலை எல்லாரையும் கொண்டு போய் என்ன பண்றது? உன்னதமான நிலையை விட்டுறது தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அப்ப கேசரி யோகம்ன்றது என்னன்னா, தன்னுடைய உடம்பு கோயில் என்று நினைத்து, அதுல வலது கண்ணை, இடது கண்ணை கொண்டு போய் நிறுத்தி 24 நிமிஷம் ஒரு நாளைக்கு. ஆரம்பகட்ட சாதகர்களுக்கு. அப்புறம் 3 வேளை 24 நிமிஷம், 24 நிமிஷம் பிரிச்சுக்கலாம். எவ்வளவோ செலவு பண்ணி கைலாயத்துக்கு போறோம். எங்கெங்கேயோ போறோம். ஒரு 24 நிமிஷம் செலவு பண்ணி பார்க்கறதுக்கு என்ன கஷ்டம்? திருவடியை பார்க்கறதுக்கு என்ன கஷ்டம்? முட்டி, 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 முட்டி ரூ. 100 டிக்கெட் வாங்கி, ரூ. 500 டிக்கெட் வாங்கி பார்க்கறத விட, ஒரு 24 நிமிஷம் தானே பார்க்க சொல்றேன். என்ன கேடு காலம் தானே கேட்கிறேன். கௌரவத்துக்கு ரூ. 100 டிக்கெட், ரூ. 150 டிக்கெட் வாங்கி பார்க்குற இந்த மனசு, ஒரு சேர் ஒண்ணு போட்டு வடக்கு பக்கம் பார்த்து கை 2 கோத்து, வலது கண்ணையும் இடது கண்ணையும் கொண்டு போய் புருவ மத்தியில நிறுத்தி, ஒரு பைசா செலவு இல்லாம பார்க்க சொல்றேன். இதுதான் தரிசனம்னு சொல்றேன். இதுதான் திருவடி தரிசனம்னு சொல்றேன். ஆனா ஜென்மத்துக்கு உரைக்கலையே. அப்ப யார் சொல்லி செய்வீங்க? அது எம்பெருமான் உணர்த்தணும். காலத்தால நான் பேசினாலும் இறைவன் உணர்த்தினா மட்டும்தான் அதை செய்ய முடியுன்றது எனக்கு தெரியும். எல்லாருக்கும் அந்த தேடல் வராது. எல்லாமே இறை நோக்கத்துக்காக இருக்காங்க. அவனால் படைக்கப்பட்ட பொருள் நோக்கத்துக்காக கூட இருக்கலாம்ல. அந்த பொருள் இல்லைன்னு, பொருள் நிலையில்லாததுன்னு தெரிஞ்சு நம்ம மயக்கம் தீர்ந்து உள்ள வரணும்ல. சீச்சி, இந்த பழம் புளிக்கும்ன்றதுக்காக நான் சொல்லல. இறைவன் கொடுத்து அனுபவிக்க போறேன். எதையும் புறக்கணிக்க போறது இல்ல. எல்லா மாயையும் அனுசரிக்கக்கூடிய ஆற்றல் சாமி கொடுத்திருக்கிறது. எதையும் புறக்கணிக்க கூடாது. சாமி கொடுத்தது அனுபவிக்க பழகணும். ஆனா எல்லாம் இருக்கும், சிலது அனுபவிக்க முடியாது. அதையும் நம்ம யோசிக்கணும். அப்ப எது வீடு, எது கோயில்னு தெரியாதவன் எப்படி தவத்துல உட்கார முடியும்? தெரிஞ்சவங்க என்ன பண்ணணும்? போற்றி பாதுகாக்கணும். இன்று இருப்பார், நாளை இல்லை. வாயை பொளந்துருவாங்க. அப்புறம் துக்கம் விசாரிக்கணும். நல்லதாங்க இருந்தாருன்னு சொல்லுவாங்க, போயிட்டாருன்னு சொல்லுவாங்க. அது நமக்கு தேவையா?
அப்ப நல்லா இருக்கும்போது 24 நிமிஷம் உட்காந்து பார்க்கறதுல நமக்கு என்ன கஷ்டம்? திருவடியை பார்க்கறதுல என்ன கஷ்டம்? ஒரு சிவபுராணம் சொல்லி பழகுறதுல என்ன கஷ்டம்? திருவடியை பார்த்து முதல்ல திருவடி கூடணும். முதல்ல உடம்பு கோயில்னு உணர்ந்தணும். அப்புறம் திருவடியை பார்க்கணும். அப்படியே கூட்டணும். 4 நேரத்தையும் கூட்டணும்னா அதுக்கப்புறம் ஏகாந்தம் ஆயிடும். ஏகம் பரம் நாதம். ஏகாம்பர நாதம். அப்ப ஏகாம்பர நாதரை எப்படி தரிசனம் பண்ணலாம்னா இப்படிதான் தரிசனம் பண்ண முடியும். முடிஞ்சவங்க கீழே உட்காருங்க. தார்பாய் போட்டு கோரப்பாய் போட்டு இல்ல தர்பப்புல் போட்டு கூட உட்காந்துக்குங்க. முடிஞ்சா ஒரு விளக்கு ஒண்ணு ஏத்திக்குங்க. சின்முத்திரையை பிடிச்சிக்குங்க. நல்ல முயற்சி. முதல்ல கண்ணை மூடி பொறுமை மதித்து பாருங்க. அதுக்கப்புறம் லைட்டா திருடன் போலீஸ் சொல்லிடுவாங்கல்ல, ஏய் மறைஞ்சிருந்து பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு பாதி கண்ணை திறந்து பார்ப்போம்ல, அது பாதி கண்ணுல முதல்ல பொறுமை மதித்து பாருங்க. அதுக்கப்புறம் முழுசா அப்படியே மேல தூக்கி பாருங்க. இரண்டு திருவடி தெரியும். கள்ளத்தனமா பாருங்க. ஏன்னா இந்த மனசு எப்பவுமே கள்ளத்தனத்தை தான் விரும்புது. எதையுமே நேர்ல சொன்னா என்ன பண்ண மாட்டேங்குது, கௌரவம் பார்க்குது, மதிக்க மாட்டேங்குது. அது திருடுத்தனமா பண்ணி பாருங்களேன். எல்லா கதவையும் சாத்திட்டு கப்பு சிப்புன்னு ஒரு முட்டி போட்டோ இல்ல வந்து ஒரு கையும் ஒரு காலம் மேல தூக்கி போட்டோ முதுகெலும்பு நேரா வச்சு ரகசியமா பேசணும் சாமி கிட்ட. எப்படி சாமி அப்படின்னு பேசணும். ஏன்னா அதுதான் மனம் விரும்புது. ஏதோ ஒண்ணு நேரடியாக கேட்டா என்ன பண்ண முடியும், மதிக்க மாட்டேங்குது. கள்ளத்தனமா பேசினா தான் அதுக்கு பிடிக்குது. எப்படி போகத்துக்கு போறோமோ அது மாதிரி யோகத்துக்கு போய் நம்ம சாமிகிட்ட பேசி நமக்கு அருள திருவடியில அதாவது புருவநடுல பெற்றுக்கலாம். ஒரு 24 நிமிஷம் உட்காந்து 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 பழகுங்க. அதான் கேசரி யோகம். சின்முத்திரையில் உட்காரலாம். கையை ரெண்டும் கோத்துக்குன்னு கண்ணு ரெண்டும் கொண்டு போய் புருவநடுல நிறுத்ததுக்கான முயற்சி தான் கேசரி யோகம். ஆற்றல் கொண்டு போய் அங்க நிக்கிறோம். சிம்மமா மாற போறோம். அவ்வளவுதான். அப்புறம் சொல்லித் தரலன்னு சொல்லக்கூடாது. சிகாரத்துக்கு வந்தவங்களுக்கு இந்த டவுட்டே இருக்கக்கூடாது. எப்போ வேணாலும் உங்களுக்கு எப்போ ஓய்வு இருக்கோ அப்பெல்லாம் உட்காந்து என்ன பண்ணிடணும், பார்த்து 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 தொலைவி கொட்டி கொட்டி திறக்கிற மாதிரி நம்மளும் பார்த்து பார்த்து திறக்கணும். பார்த்து பார்க்க பார்க்க தான் திறக்கும். பெருமான் பேரானந்தத்து யார் பாடுறீங்க இந்த பாட்டு? யாராவது ஒருத்தர் பாடுங்க பார்க்கலாம். 8வது பாட்டு யாத்திரை பத்துல யாராவது பாடுறீங்களா? பெருமான் பேரானந்தத்து பாடுதா? பிரியாதிருக்க பெற்றீர்கள். பாடுங்க. சாமி பாட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன். மலியம்மா படிக்க. படிங்க. மல்லிகம்மா படிங்க. மல்லிகம்மா படிங்க. ஐயா படிங்க. எடுத்துட்டேன். படிக்க ஐயா. திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமால் ஒற்று பின்னை நீர் அம்மாலிங்கி அரற்றாதே திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. ஐயா நன்றிங்க. அற்புதம். அப்ப திருமால் அறியா திருப்புயங்கன் அப்படின்னா மனசாலையும் இந்த உடம்பாலையும் கல்வி செருக்காலையும் செல்வத்தாலையும் யாரும் அடைய முடியாது. அந்த கதவு திறக்காது. காசு இருக்குது உங்ககிட்ட, ஆனா புருவனோடு திறக்குமா? திறக்காது. கல்வி செருக்கு செல்வத்தால திறக்க முடியாது. நிறைய படிச்சிருக்கிறேன் நான், டிகிரி மேல டிகிரி வாங்கியிருக்கிறேன், பிஹெச்டி மேல பிஹெச்டி வாங்கியிருக்கிறேன் அப்படின்னா திறக்குன்னா திறக்காது. அங்க ஆணவத்துக்கு இடம் கிடையாது, கல்விக்கு இடம் கிடையாது. எனக்கு தெரியுன்றது ஆணவம். அப்போ என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, சரி பெருமானை திறந்துக்குன்னா திறக்க முடியாது. அப்ப திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. சிவபுரத்துள், சிவபுரம்னா புருவநடு. அப்போ அந்த கதவை தான் திறக்கணும். நம்ம எந்த கதவை திறக்கணும்? பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமால் ஒற்று பின்னை நீர் அம்மாழுங்கி அரற்றாதே திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்தில்
திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. அதான் திருத்தால். தாள்னா பாதம். அப்ப இந்த உண்மையை காட்டாமலேயே ஒருத்தனை ஏமாத்தினா நியாயமாங்க? நான் கேட்கிறேன். இப்படியே ஏமாத்தி ஏமாத்தி ஒரு காலம் ஏமாத்தலாம், 2 காலம் ஏமாத்தலாம். திருவடி எதுன்னு தெரியாமலேயே காலம் போனா என்னங்க அர்த்தம்? எவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகுது இல்ல? உண்மை என்னன்னு தெரியாமலேயே இந்த உயிர் என்ன பண்ணினது? அப்படியே உண்மை தெரியாமலே செத்து போயிடணும். அப்படிதானே? எது வீடுன்னு தெரியாமலே செத்து போயிடணும். எது கோயில்னு தெரியாமலே செத்து போயிடணும். எது திருவடின்னு தெரியாமலே செத்து போயிடணும். மயக்கத்திலேயே வச்சிருந்தோம் கடைசி வரைக்கும் ஒருத்தனை. இதுதான் ஆதங்கமே. நல்ல ஞானிகளுக்கு இதுதான் ஆதங்கம் வரணும். இயல்பா வரும். ஐயோ இப்படியே வீணா போதே, காலத்தை அப்படியே வீணா வீணா என்ன பண்ணிருக்குங்க? எதுன்னு தெரியாமலே ஓடி இருக்குது ஓட்ட பந்தயத்துல. எது நிலையிலன்னு தெரியாமலே ஓடி நிக்குது. உட்கார மாட்டேங்குது. சாஸ்வதமான விஷயத்துக்கு வர மாட்டேங்குது. ஞானிக்கு இந்த கவலை. அவன் நம்மள என்ன பார்த்து சொல்றான் தெரியுமா? ஐயோ பாவம், அறியாத பையனா இருக்கிறானே, இன்னும் பார்க்க வேண்டியதெல்லாம் நிறைய இருக்குது, வாழ வேண்டியதெல்லாம் இருக்கு, வாழ தெரியாதவனா இருக்கிறானே, படிச்ச முட்டாளா இருக்கிறானே, அவன் நம்மளை பார்த்து இறக்கப்படுவான். நேர் எதிரா இருக்கு அந்த உலகம். ஆமா, சத்தியத்தை தெரிஞ்சுக்கலையேன்னு நம்ம வருத்தப்படுறோம். அதுங்க நம்மள என்ன நினைக்குது? ஐயோ உலகத்துல இன்னும் பொல்லக்குட்டி பெத்துக்கலையே, இன்னும் அதை பண்ணலையே, இதை பண்ணலையே. அவன் நம்மள ரொம்ப இறக்கப்பட்டு பாக்குறான். 2 கூத்தும் நடக்குது இந்த பூமியில. இறைவனை தெரிஞ்சுக்காம அலையறானேன்னு நம்ம வருத்தப்பட்டோம்னா, அவன் நம்மளை பார்த்து எப்படி வருத்தப்படுறான்னா, ஐயோ அறியாத பையனா இருக்கிறானே, இன்னும் தெரிஞ்சுக்காம இருக்கிறானே, இன்னும் வாழாம இருக்கிறானே, சாமி இன்னும் அவன் எது நிலையானதுன்னு பிடிச்சி நம்ம உள்ள வந்துட்டோம். அவன் நிலையில்லாத இடத்துல இருந்து நிலையில்லாத பிடிக்கலன்னு நம்மளை பார்த்து வருத்தப்படுறான். இதுதான் நேர் எதிரான உலகம். நேர் எதிரான உலகம். அப்ப யார் யாருக்காக வருத்தப்படுறது உண்மை? யார் யாருக்காக வருத்தப்படுறது உண்மைன்னா, அறியாமையில் இருக்கிறாங்களேன்னு வருத்தப்படுறது தான் உண்மை. சரி, வந்து சேருவாங்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நிலையில்லாதுன்னு தெரிஞ்சு வந்து சேரட்டும், அவ்வளவுதான். அப்ப இந்த உடம்பு பத்தின விஷயங்கள் எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். சாமி அதை காமிச்சு கொடுப்பாங்க. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இந்த கேசரி யோகத்தை செஞ்சு ஒரு 24 நிமிஷம் உட்காந்து நேரத்தை வீணடிக்காம பார்த்து பழகிட்டு எனக்கு அனுபவத்தை சொல்லுங்க. பேசுங்க, சாமி கிட்ட பேசுங்க. குரு நடுவில் பார்த்து வாய் திறந்து பேசாதீங்க, மனம் விட்டு பேசுங்க. அப்படியே பார்த்து பார்த்து பேசி பாடி பாடி பரவசமாகி அப்புறம் குருநாதர் உங்களுக்கு தேடி வந்து உபதேசம் கொடுப்பார். பிராணாயாமம் வாங்கிக்கிங்க, பிரத்யாகாரம் வாங்கிக்கிங்க, தாரணை, தியானம், சமாதி. அப்புறம் இறைவனோட சமமா நீங்க உட்காருவீங்க. நீங்கள் அதுவாகவே இருக்கிறாய், நீ அதுவாகவே இருக்கிறாய் என்ற உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்க எல்லாரும் பிரம்மத்தை அறிந்து கொள்ள வேண்டும். பிரம்மத்தை அறிந்து கொண்டவன் பிராமணன் ஆகிறான். சத்தியத்தை அறிந்து கொண்டவன் சத்தியவன் ஆகிறான். அறத்தை அறிந்து கொண்டவன் அந்தணன் ஆகிறான். அறம் செய்பவன் அந்தணன். எல்லாரும் ஆகலாம். வெறும் பூணூல் போட்டு விட்டது மட்டும் ஒரு வாழ்க்கை கிடையாது. பூணூல் போடுறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இந்த அறம்பொருள் இன்பம் வீடு பேர் தெரிந்தவனுக்கு தான் பூணூல் போடணும். உண்மை என்னன்னு தெரியாதவனுக்கு பூணூல் போட்டு ஒரு புரிதம் கிடையாது. தோற்றம் நல்லா இருக்கும், பா நல்லா ஐயர் மாதிரி இருக்காரு பண்ணோம். இந்த உண்மையை தெரிஞ்சிருக்கணும். கோயில் எதுன்னு தெரிஞ்சிருக்கணும். இறைவன் யாருன்னு தெரிஞ்சிருக்கணும். திருவடி எதுன்னு தெரிஞ்சிருக்கணும். அவங்க தான் பூணூல் போடுறதுக்கு அர்த்தம். இது எதுவும் தெரியாம அவங்க எதை போட்ட பிரயோஜனம் கிடையாது. அது எல்லாம் வியாபாரமா மாறிடும். சரி, நம்ம அதுக்கு வேண்டாம். திருவள்ளுவர் கருணை. இந்த பாட்டு இன்னொரு படிச்சுட்டு முடிச்சிடலாம். கோயிலின் உள்ளே குடி செய்து வாழ்பவர் தாயினும் நல்லார் தரணி முழுதுக்கும் தாயினும் நல்லவர் காய்ந்தவர் தம்முலோ தீயினும் தீயர தீவினையாளர்க்கே. இப்படி சாமியேன்னு செவனேன்னு தனக்குள்ள இருக்கிற வீட்டை தான் உண்டு தான் வீடு உண்டு இருக்கிறவங்கள போயிட்டு எந்த தீங்கும் நினைக்கக்கூடாது. அப்படி தீங்கு நினைச்சோம்னா கேடு வரும். அந்த தீங்கு நினைக்கிறவங்களும் மன்னிச்சிருவாங்க. அந்த தீங்கு நினைக்கிறவங்களும் மன்னிச்சிருவாங்க. இருந்தாலும் திருப்பி ஊறு விளைவிக்கணும் எதனா செஞ்சா அவங்களுக்கு கேடு மேல கேடு வரும். அவங்க தீயை விட மோசமானவங்களா இருப்பாங்க
ஒரு லிமிட் தான் எல்லாமே. அப்ப கேசரி யோகத்துக்கு செஞ்சா என்ன நடக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. செவனேன்னு புருவ நடுவுல இருக்கவங்கள போய் என்ன பண்ணக்கூடாது? எதுவுமே பண்ணக்கூடாதுன்றது தான் அங்க எச்சரிக்கை குடுக்கப்படுது இந்த பாட்டு. அவங்க தாய் மாரி இருப்பாங்க. ஒரு லிமிட் தான். அதுக்கு மேல போச்சுன்னா, நமக்கே நம்ம சூனியம் வச்சுக்கிற மாரி ஆயிடும். சிவா சிவார்ப்பணம்னு சொல்லிட்டு எந்த இனி எந்த சிவனடியார பத்தி எந்த செய்தி வந்தாலும் சரி. சிவாய நம. நல்லதுங்கய்யா. நன்றி. பார்க்கலாங்க. அப்புறம் பார்க்கலாம். நல்லதுங்க. எந்த அவதூறும் பேசக்கூடாது. ஏன் பேசுவான்னா வினைய தூக்கி நம்ம ரோட்ல போறவன நேத்து வீட்டுக்குள்ள விடுவானே. அதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். அப்படின்னு சொல்லி, இதுக்காக பொறுமையா கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லி, நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை, கண்ணின் நல்லத்துறும் கழுமல வளநகர், பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே, கணம் தரும் பூங்குடலால் அபிராமி கடைக்கண்களே, கணம் தரும் பூங்குடலால் அபிராமி கடைக்கண்களே, ஆறிரு தடந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம், வாழ்க சீர் அடியாரெல்லாம், வாழ்க சீர் அடியாரெல்லாம், வான்மிகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவும் வேள்வி மல்க, மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பித்த அத்தனை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனம் வழி மேகலாலை வணங்கி மனமாத நன்றிகளை சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று மாலை 6 மணிக்கு பிறகு 8 மணிக்கு பிறகு 9:50க்கு உண்டான நிகழ்ச்சியில் அடியார் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கூறி விடைபெறுகிறோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். துணையாவது நமச்சிவாயுவே. திருமூல நாயனார் திருவடிகளை சரணம் சரணம் சரணம்.